இது எதிர்க்கட்சியுடைய பணியை முடக்கிறதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு தந்திரம். ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு எடுத்த உடனே யாரு நான் டெல்டா மாவட்டக்காரன் சொல்றது யாரு? முதலமைச்சர் தான் சொல்லுவார், நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சிருக்கணும். முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும். இவர் போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் ஒரு விவசாயியா எங்க பொதுச் செயலாளர் இருப்பதனால எங்க பொதுச் செயலாளர் போனார், போய் பார்த்தாரு, அங்க இருக்க நிலையை எடுத்து சொன்னார். ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டியதை பணியை செஞ்சார். ரெண்டாவது, தானும் ஒரு விவசாயிகள் கஷ்டப்படுறதை எடுத்து சொல்றார். அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையா என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு பணியை செய்யணும். அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சிற்றரசரையும் அனுப்பி அது இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னு அப்புறம் அவங்க சொன்ன பிறகு ஆமான்னு இப்போ போர்க்கால அடிப்படை, அப்புறம் பார்த்தா பத்திரிகையில் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வருது. ஆக இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பணியை அதிமுகவுடைய பணியை முடக்குவதற்காக எங்கள்லேயே மனமாச்ச எல்லாருமே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மன வேற்றுமை இருக்கும், ஏற்றத்தாழ்வு, ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அவங்கள வைத்து கொண்டு எப்படியாவது இந்த ஆட்சியை உடைய அவலங்களை மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்க.